Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா கொரோனா எஃபெக்ட். ஓகேவா? கொரோனா எஃபெக்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன்ல நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஓகேவா? இந்த எஃபெக்ட் வந்து AC ல அதிகமா நடக்கும், DC ல வந்து கம்மியா நடக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்ப AC ல வந்து 3 டைம்ஸ் இருக்கு அப்படினா DC ல வந்து அந்த 3 ல 1 மடங்கு தான் நடக்கும். Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா கொரோனா எஃபெக்ட். ஓகேவா? கொரோனா எஃபெக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதாவது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமா இருக்கும்போது நமது கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்குது. ஓகேவா? இந்த கொரோனா எஃபெக்ட் அப்படிங்கிறது AC ல நடக்கும், DC ல நடக்கும். ஓகேவா? AC யை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படினா அதிகமா இருக்கும் இந்த எஃபெக்ட். ஓகேவா? பட் DC யை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா AC யை விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதாவது AC ல அதிகமா இந்த கொரோனா எஃபெக்ட் இருக்கும், DC ல கொரோனா எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? இது கம்மியா இருக்கும் அப்படினா AC ல வந்து 3 டைம்ஸ் நடக்கும் அப்படினா DC ல அந்த 3 ல 1 பங்கு தான் நடக்கும். ஓகேவா? அதனால என்ன சொல்றாங்கன்னா DC ல 1/3 ஆஃப் AC தான் நமக்கு கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? கொரோனா எஃபெக்ட் வந்து மெயினா எங்க நடக்கும் அப்படினா லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல தான் நடக்கும். ஓகேவா? லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல தான் நமக்கு ஹை வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஓகேவா? சோ அந்த லைன்ஸ்ல மட்டும் தான் நமக்கு இந்த கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்குது. ஓகேவா? எப்ப இந்த கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்கும் அப்படினா இது வந்து greater than 220 kilovolt. ஓகேவா? இந்த 220 kV இதுக்கு மேல போனா மட்டும் தான் நமக்கு கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இதோட வோல்டேஜ் கிரேடியன்ட் அதாவது வோல்டேஜோட அளவு வந்து பாத்தீங்க அப்படினா 30 kV per centimeter. இந்த வேல்யூக்கு கம்மியா இருந்துச்சு அப்படினா கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்காது. ஓகேவா? இந்த வேல்யூ இதுக்கு மேல போனா மட்டும் தான் நமக்கு கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? 30 kV per centimeter இதுக்கு அதிகமா போனுச்சுனா நமக்கு கொரோனா எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? கொரோனா எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படினா பவர் லாஸஸை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்ப பவர் லாஸ் ஆகுது அப்படினாவே நமக்கு என்ன தெரியும்? எஃபிஷியன்சி கம்மியாகும். எஃபிஷியன்சி கம்மியாகுது அப்படினாவே வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா? வோல்டேஜ் ரெகுலேஷன் அதிகமாகுது அப்படினாவே நமக்கு பவர் ஃபேக்டர் கம்மியாகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு பவர் லாஸ் ஏற்படுது, கரண்ட் வந்து வெளியில போகுது, வெளியில போய் லீக் ஆகுது. ஓகேவா? லீக் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படினா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து எல்லாமே நமக்கு டிராபேக் தான். ஓகேவா? கொரோனா லாஸ் அப்படிங்கிறது என்னது? பவர் லாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டார்க் வயலட் க்ளோ. ஓகேவா? பார்க்கிறதுக்கு வந்து டார்க் வயலட் கலர்ல அந்த மாதிரி வந்து எரியற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்டர் கிரியேட் பண்ணும். ஆர்டர் அப்படிங்கிறது நதிங் பட் என்ன ஸ்மெல். ஓகேவா? அது வந்து ஸ்மெல்ல கிரியேட் பண்ணும். வோல்டேஜ் கிரேடியன்ட் பார்த்தோம்ல 30 kV per centimeter. சோ அதோட RMS வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 21.1 kV per centimeter. ஓகேவா? இந்த கொரோனா லாஸ் என்ன பண்ணுது அப்படினா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த ஹீட் என்ன பண்ணுது அப்படினா ஓசோன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த ஓசோன் கேஸ் என்ன பண்ணுது அப்படினா சர்ஃபேஸ்ல இது என்ன பண்ணுது அப்படினா கொரோஷனை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அதாவது இந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ் இருக்குல, சோ அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல என்ன பண்ணுது அப்படினா இது வந்து கரோஷனை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்ப கரோஷன் ஆகுது, அந்த இடத்துல அரிப்பு ஏற்படுது அப்படினா கண்டக்டர்ல இருந்து வெளியில கரண்ட் லீக் ஆகுமா? சோ அந்த மாதிரி கரண்ட் லீக் ஆகிறதுனால நமக்கு கண்டக்டிவிட்டி வந்து கம்மி ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கொரோனா. ஓகேவா? சோ கொரோனா என்னென்னலாம் கிரியேட் பண்ணுது? ஓகேவா? சோ அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கரண்ட் வந்து வெளியில வந்து லீக் ஆகுது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு பவர் லாஸ் ஆகுது அப்படினா கரண்ட் வந்து வெளியில லீக் ஆகுது அப்படினு அர்த்தம். ஓகேவா? சோ கரண்ட் வெளியில லீக் ஆகுது அப்படினா நமக்கு பவர் லாஸ் ஆகுது அப்படினு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹிஸ்ஸிங் நாய்ஸ். ஓகேவா? சவுண்ட் வந்து வரும், ஒரு மாதிரி மம்மரிங் சவுண்ட் மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஹீட் வந்து என்ன பண்ணுது அப்படினா ஓசோன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அந்த ஓசோன் கேஸ் வந்து சர்ஃபேஸ் மேல படியும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படினா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா எஃபிஷியன்சியை வந்து டிக்ரீஸ் பண்ணிரும், வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து அதிகமாகும், பவர் ஃபேக்டர் வந்து கம்மியாகும். பவர் ஃபேக்டர் அப்படினா ஒண்ணும் இல்ல, நம்ம எவ்வளவு பவரை கன்சியூம் பண்றோமோ அதான் பவர் ஃபேக்டர். ஓகேவா? அப்ப நம்ம எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுவோம்? கம்மியா தான கன்சியூம் பண்ணுவோம். பவர் லாஸ் ஆயிடுச்சு அப்படினாவே நம்ம பவரை கம்மியா தான் கன்சியூம் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படினா நம்ம இங்க ஒரு லைன் போயிட்டு இருக்கு அப்படினா பக்கத்துல இருக்க லைன்ல இன்டர்ஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா?
கம்யூனிகேஷன் லைன்ஸ் ஏதாவது பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனோட இது என்ன பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதிகமாகும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி இருக்கிற ஏரை என்ன பண்ணுதுன்னா பிரேக் டவுன் பண்ணுது. ஓகேவா, ஏர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாவது ஒரு லைனும் இன்னொரு லைனும் கம்யூனிகேட் பண்ணாத மாதிரி நடுவில் இருக்கிற ஏர் வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த இன்சுலேஷன் இதை பிரேக் பண்ணி இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வெளியில் வரும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கேபிளை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால தான் நமக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு அவாய்ட் கொரோனா. ஓகேவா, ஸோ இந்த கொரோனா லாஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்போ 2 லைன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 கண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த 2 கண்டக்டருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம அதிகம் பண்ணணும். ஓகேவா, அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, கொரோனா வந்து கம்மியாகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் பண்டில்டு கண்டக்டர்ஸ் அப்படி இல்லைனா ஹாலோ கண்டக்டர்ஸ், ஏசிஎஸ்ஆர் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொரோனா எஃபெக்ட் வந்து கம்மியாகும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நான் கொரோனா ரிங்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு கொரோனா வந்து கம்மியாகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கொரோனா வந்து கம்மியாகும். ஓகேவா, அதாவது கண்டக்டரோட டயாமீட்டர் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு கொரோனா வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பண்டில்டு கண்டக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து கம்மியாகும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 33 kVயை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அதே நம்ம பிரித்து தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பவர் லாஸஸ் அந்த வோல்டேஜ் கிரேடியண்ட்டை விட நமக்கு கம்மியாக தான் போகும். வோல்டேஜ் கிரேடியண்ட்டுக்கு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பவர் லாஸ் கிரியேட் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கிரேடியண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு பவர் லாஸ் வந்து கம்மியாகும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் கண்டக்டர். நம்ம எந்த மாதிரி கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கொரோனா இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நான் வந்து யூனிஃபார்ம், ரெகுலர், ஸ்மூத் கண்டக்டர்ஸை நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ராப்ஸ் எல்லாமே இருக்காது, வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஓகேவா, அப்போ எனக்கு வந்து கொரோனா லாஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா, எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மூத் கண்டக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, யூனிஃபார்மாக இருக்கிற கண்டக்டர்ஸு, அதாவது நமக்கு நடுநடுவில் எந்த வித டிஸ்சார்ஜுமே ஆகாத மாதிரி கண்டக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொரோனா லாஸ் வந்து அக்கர் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.